ஒரு நரி ஒரு காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் நரி எங்கேயோ நடந்து போகையில ஒரு சத்தம் கேட்டது. அதே சமயத்துல அதனுடைய வால் வலியை உணர்ந்தது. ஆ ஆ ஏன் என்னோட வாலுக்கு இவ்வளவு வலிக்குது? என்னோட வாலுக்கு என்னதான் ஆச்சு? அம்மாடியோ! நரி திரும்பி பார்த்தது. அதனுடைய வால் ஒரு வேட்டைக்காரனோட விலங்கு பொறியில மாட்டிக்கிச்சு. நரி வாளை இழுத்து 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 பார்த்தது. ஆனா தப்பிக்க முடியல. வாளை அதிலிருந்து எடுக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. வால் நல்லா மாட்டிக்கிச்சு. இப்ப அதனுடைய வால் வெட்டப்பட்டு தனியா விழுந்துருச்சு. விடுதலை. ஆனா இத பார், இப்ப எனக்கு வாலே இல்ல. என்னோட அழகான நீளமான வாலை நான் தொலைச்சிட்டேன். என்னோட வாலு என்னோட வாலு, இது என்ன கொடுமை! இப்ப நான் மத்த நரிகள் கிட்ட எந்த முகத்தோட போக முடியும்? வால் இல்லாத நரி எப்படி அழகா இருக்க முடியும்? தன்னை தானே திட்டிக்கிட்டே நரி அங்கிருந்து கிளம்பிடுச்சு. கொஞ்ச தூரத்துக்கு போனதும் நரிக்கு ஒரு யோசனை வந்தது. மத்த நரிகளை கிட்ட வர கூப்பிட்டது. அச்சச்சோ நரி, உன்னோட வாலுக்கு என்னாச்சு? நீ என்ன பண்ணி தொலைச்சிட்ட? உன்னோட அழகான வால் எங்க போயிடுச்சு? அட, உனக்கு ஒன்னும் தெரியாது. நான் நேத்து தான் நகரத்துல இருந்து வந்தேன். இந்த காலத்துல வால் வச்சுக்கிறது ஃபேஷன் இல்ல. அதனாலதான் என்னோட வாலை நானே வெட்டிக்கிட்டேன். நீங்க எல்லாரும் கூட என்ன போல ஃபேஷனா இருக்கணும்னு என்னோட ஆசை. புத்திசாலியா இருந்து உங்களோட வாலை நீங்களே வெட்டிக்கோங்க. இந்த வாலை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? நீ ரொம்ப புத்திசாலி தான் நரி. ஆனா நாங்களும் புத்திசாலிங்க தான். நாங்களும் உன்னை போல நரிங்க தான். உன் தப்ப மறைக்கிறதுக்கு ஃபேஷன்ற பேர்ல எங்களை ஏமாத்துறியா? உன்னை நம்பி நாங்க எங்களோட வாளையும் வெட்டிக்குவோம்னு நினைச்ச. எங்களுக்கு எல்லாம் புரியும். உன் பேச்ச நாங்க கேக்குறதா இல்ல. அதுக்கப்புறம் எல்லா நரிகள் அங்க இருந்து கிளம்பிடுச்சு. யாருமே இந்த நரியோட பேச்ச கேட்டுக்கல. புத்திசாலி நரி அதனுடைய வெட்டப்பட்ட வாளோட காட்டுல சுத்திக்கிட்டே போச்சு. நரி மற்றும் திராட்சை. சோனா எனப்படும் ஒரு நரி இருந்தது. சோனா காட்டுல வாழ்ந்தது. வெயில் காலம் வந்ததால கொஞ்ச நாளா சாப்பிட நல்ல உணவு எதுவும் கிடைக்கல. பசியும் தாகமாகவும் சோனா வெயில்ல இங்கேயும் அங்கேயும் கவலையோடு அலைஞ்சது. ரொம்ப நாளா நல்ல உணவு கிடைக்காததுனால உடல் நலம் மோசமடைந்தது. வேட்டையாட முடியல. பசியில என்னால நடக்க கூட முடியல. சாப்பிட ஏதாவது கிடைச்சாலும் எனக்கு அது போதும். கொஞ்சம் சாப்பிட்டாதான் அடுத்த அடி வைக்க முடியும். ரொம்ப பசிக்குது. கடவுளே, கருணை காமிங்க. அந்த சமயம் நரி அங்க ஒரு மரம் பார்த்தது. மரத்துல பழங்கள் வளர்ந்துட்டு இருந்தது. நரி ஆச்சரியப்பட்டது. கண்ணை கசக்கி நல்லா பார்த்தா மரத்துக்கு மேல இனிப்பு இனிப்பா திராட்சை வாழ்ந்துட்டு இருந்தது. நரி மரத்துக்கு பக்கத்துல போச்சு. பக்கத்துல போய் பார்த்தா திராட்சை ரொம்ப உயரமான இடத்தில் வளர்ந்துட்டு இருந்தது. தூரத்துல இருந்து அவ்வளவு உயரமா தெரியல. ரொம்ப உயரமா இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது. உடம்புல தெம்பே இல்ல. முயற்சி செய்யறேன். நான் ஒரு இளம் நரி. எனக்கு ஒன்றும் வயசாகல. ஒரே குதியில எல்லா திராட்சையும் சாப்பிட்டுடுவேன். நரி ஒரே குதியில எல்லா திராட்சையும் சாப்பிட முயற்சி பண்ணது. ஆனா அந்த உயரத்துக்கு குதிக்க முடியல. வேகமா விழுந்துடுச்சு. மீண்டும் மீண்டும் குதிக்க முயற்சி பண்ணாலும் நரி கைக்கு திராட்சை கிடைக்கல. திராட்சை ரொம்ப உயரத்துல இருந்தது. எவ்வளவு தடவை குதிச்சாலும் நரி கைக்கு எதுவும் எட்டல. வெறும் கையில கீழே விழுந்தது.
குதிச்சு குதிச்சு நரி தோத்து போச்சு. நரி கோவமா சொன்னது, தூரத்துல இருந்து இந்த திராட்சைகள் புளிப்பாக தான் தெரிஞ்சது. போனா போகட்டும், புளிப்பான திராட்சைய சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அதான் நான் பார்த்த உடனே இது புளிப்பா இருக்கும்னு தோணுச்சு. வேற உணவு தேட நரி வெறும் கையோட அங்கிருந்து கிளம்பிடுச்சு. திராட்சைகள் புளிப்பாதான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டே போச்சு. ஒரு மரத்துல கிட்டு மற்றும் மிட்டு எனப்படும் 2 கிளிகள் வாழ்ந்தது. ஒரு கிளி ரொம்ப சோம்பேறியா, இன்னொரு கிளி ரொம்ப புத்திசாலியா இருந்தது. ஒரு நாள் புத்திசாலி கிளி பார்த்தது, மரத்தடியிலிருந்து ஒரு கொடி மரத்தை சுத்தி சுத்தி வளர்ந்துட்டு இருந்தது. அட பாரு, ஒரு கொடி நம்ம மரத்தை சுத்தி மேலே மேலே வளர்ந்துட்டே வருது. வா, இதை வெட்டி விடலாம். எனக்கு உன்னோட உதவி வேணும் நண்பா. என்னால தனியா இந்த கொடியை வெட்ட முடியாது. இன்னைக்கு ரொம்ப சோர்வாக இருக்கு, நாளை வெட்டி விடலாம். சரி நண்பா, ஆனா நாளைக்கு இந்த வேலையை கண்டிப்பா முடிக்கணும். அடுத்த நாள் கிட்டு மறுபடியும் மிட்டுவுக்கு குரல் கொடுத்தது. மிட்டு, வந்து பாரு, இந்த கொடி தினமும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே இருக்கு. வா, சீக்கிரமா இதை வெட்டி விடலாம். ஒருவேளை வேட்டைக்காரர்கள் வந்துட்டா இந்த கொடியின் உதவியுடன் நம்ம குஞ்சுகள் கிட்ட போயிடுவாங்க. உனக்கு ஏன் இவ்வளவு அவசரம்? அப்புறமா பண்ணிடலாம். மிட்டு, என் பேச்சு கேளு. இப்ப இந்த கொடி எலசா இருக்கு, நம்மளால இதை கடிச்சு வெட்ட முடியும். கொஞ்ச நாளில் கொடி வலுவா ஆயிடுச்சுன்னா நம்மளால கடிக்க முடியாது. அப்படியே விட்டு வச்சு ரொம்ப நாள் போயிடுச்சு. கொடி ரொம்ப வலுவான கொடி ஆயிடுச்சு. கிட்டு தினமும் மிட்டு கிட்ட உதவி கேட்டுச்சு. ஆனா மிட்டு தினமும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சிடுச்சு. கிட்டு அதனுடைய குஞ்சுகளை கூட்டிட்டு வேற ஒரு பெரிய மரத்துக்கு மேல போக முடிவுக்கு வந்தது. என்னைக்காவது வேட்டைக்காரர்கள் இந்த வலுவான கொடி மேல ஏறி குஞ்சுகளை எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு கிட்டுவுக்கு பயமா இருந்தது. மிட்டு, நான் என் குஞ்சுகளோட இன்னொரு மரத்துல தங்க போறேன். இனிமே இங்க தங்குறது பாதுகாப்பா இருக்காது. நீயும் என் கூட வரியா? ஆனா மிட்டு சோம்பேறியா இருந்ததுனால இந்த வேலையை கூட அப்புறமா செய்யலாம்னு விட்டுடுச்சு. ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் மிட்டுவோட குஞ்சுகளை பார்த்துட்டாங்க. உடனே கொடியின் உதவியுடன் மரத்துக்கு மேல ஏறி மிட்டுவோட குஞ்சுகளை பிடிச்சிட்டாங்க. கடைசியில சோம்பேறித்தனத்தினால மிட்டு ரொம்ப வருத்தப்பட்டது.